सद्गुरु स्वामिनः जय। श्यामं कनकापगाम सदृशं पालं त्रिपुण्ड्राङ्गितं वाणी श्रीरघुनाथनाम सुधयामि आर्द्रा असकृद्दालया चेतस्यम्बुजलोचनो यत्पतिः केलतीहलं राधया तं वै वेङ्कटरामदेशिकवरं सर्वात्मनाहं भजे। ஓம் பரம சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் மருதானூர் மடத்துல அதி உன்னதமா கைங்கரியம் பண்ணிட்டு சத்குரு சுவாமிகளோட பரம்பரை சிஷ்யரா இருந்து ஆதி சத்குரு சுவாமிகளோட மூலாதாரமா இருந்து மருதானூர் மடத்துக்கு அதி அற்புதமா ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். பெரம்பூர் கிராமமே ராமநாமாவுக்கு ஒரு உதாரணமான கிராமம். ராமநாமாவுக்கு என்ன பலன்னா உண்மைய பேச வச்ச கிராமம், அதுக்கு எடுத்துக்காட்டா இருந்த கிராமம். அந்த கிராமத்தில் இந்த பெரம்பூர் சுவாமிகள் தன்னை மறந்த அஷ்டபதி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கும் போது மகாபரிவா வாசல் நின்று அந்த அஷ்டபதி கானத்தை தன்னை மறந்து கேட்டு இருந்தாலாம். அப்படி அவ சிஷ்யெல்லாம் சொன்னாலாம், மகாபரிவா வந்திருக்கா, அவ வந்திருக்கா, இவா வந்திருக்கா அப்படின்னு சொன்னா பெரியவா என்ன சொன்னாலாம், கிருஷ்ணனே பாடுற மாதிரி இருக்கு, ஜெயதேவர் ஏதின அஷ்டபதிய கிருஷ்ணனே பாடுற மாதிரி இருக்கு பெரம்பூர் சுவாமிகள் பாடினத அப்படி தன்னை மறந்து கேட்டு இருந்தாலாம். அப்படி இருந்த கிராமம், அப்படி ஒரு மகான் சித்து சுவாமிகள் இருந்து அந்த கிராமத்துல இருந்து பல கிராமங்களுக்கு போய் நாம சங்கீர்த்தன அந்த பிரச்சாரம் பண்ணி சத்குரு சுவாமியின் வழியில சத்குரு சுவாமியின் மடத்திலையும் அப்படி ஒரு அதி அற்புதமான கைங்கரியம். பழுக்கே பங்காரு மாயனா பாடினா உசி தாளத்துல பாடும்போது அப்படி இருக்கும். அப்படி ஒரு கைங்கரியம் அவருக்கு பிப்ரவரி மாசம் அதி அற்புதமான ஒரு சங்கர மடத்துல 5, 6, 7, 8 மார்ச் மாசம் 5, 6, 7, 8 அதி அற்புதமான ஒரு மேளா நடக்க போகுது. சத்குரு சுவாமிகளே அவதாரமான மாதிரி இந்த சங்கர மடத்துல அவளோட பரம்பரையில வந்தவா இப்ப அந்த மேளாவை நடத்துறா. அதுல பாகவதர்கள்னு இன்னைக்கு கலியுகத்துல இருந்தா அந்த மேளால கலந்துண்டு அவருடைய கிருபைக்கும் அந்த பாகவத கைங்கரியத்திலையும் கலந்துட்டு எல்லாரும் அந்த பகவானுடைய கிருப்பைய சித்து சுவாமியோட அனுகிரகத்தையும் எல்லா பாகவதம் கிடைக்கணும். எல்லாரும் அந்த வைபவத்துல கலந்துட்டு தன்னால முடிஞ்ச பொருள் உதவியோ கைங்கறி உதவியோ தேக உதவியோ எல்லாம் பண்ணி அந்த மேளாவை மகோன்னதமா நடக்கிறதுக்கு சத்குரு சுவாமியோட கிருபையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ராஜாதிராஜ ராமச்சந்திர மகாராஜிக்கு ஜெய்.